உனக்கு என்ன பாப்பா? எனக்கும் அப்படிதான் பாப்பா பயமா இருக்கு. என்ன 2022 2023 24 25 அவ சும்மாவே அவளுக்கு வந்து பயம் இல்ல, அதெல்லாம் முடியாது. நாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்க எங்கிட்ட இருந்து நவுருவோம். எனக்கு வேற இப்பவே வயிறு வேற கடாமுடாங்க. முருகா, நான் எதிர்பார்க்குற மார்க் வந்துடணும். இருந்தாலும் ஒரு பக்கு 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 தான். எக்ஸாம் எழுதியிருந்தேன்னா எனக்கு எவ்வளவு மார்க் தெரிஞ்சிருக்கும். அதனால இவ்வளவு பயம் இருக்காது. இது எப்படி எழுதுச்சுன்னு தெரியல. சொல்லவே இல்லை, உண்மையே சொல்லல. மார்க் எவ்வளவு எழுது கண்ணான வேர்க்கிற மாதிரியே இருக்கு. போன வருஷம் அப்படியே சொல்லிட்டு எனக்கு மார்க்கே வராதுன்னு சொல்லிட்டு அதனால எனக்கு அது ஒன்றும் பெருசா தெரியல. சொன்ன உடனே தான் நான் போய் அட்மிஷன் போட்டனே. பக்கு 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 பக்குதே. நீ பயப்படாம இருக்கிற வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான் தங்கம். நான் தப்பெல்லாம் சொல்லலை. எனக்கு பயமா இருக்கு. ரக்ஷு தான் இப்போ அழ போறான்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ. நீ அக்கா ஒட்டி உட்காந்துக்கு சாமி, ஒட்டி உட்காந்துக்கு அப்பதான் கேமராக்குள்ள வருவீங்க. எடுக்கல எடுக்கல, இன்னும் கொஞ்சம் ஒட்டி உட்காருங்க தம்பி, கேமராக்குள்ள வரல. இங்கிலீஷும் வரல. 14 ஆயிடுச்சு. ஒட்டி உட்காருங்கடா, ஒட்டி உட்காருங்கடா. டே இன்னும் கொஞ்சம் ஒட்டி உட்கார்றா தம்பி. பாப்பு இன்னும் கொஞ்சம் ஒட்டி உட்கார், தம்பி வரட்டும். பார்த்து. ஆமா, பக்கு பக்கு எனக்கு வேற டைம் சேஞ்ச் பண்ணிட்டாங்களே. இல்ல ரெடியாடுறா தங்கம். கடவுளே, எங்க அக்கா பயப்படுறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இன்னும் கண்ணெல்லாம் கலங்குது. நானும் அழுதுடுவேன். ஆனால் அழக்கூடாதுன்னு ரொம்ப பண்ணிட்டே இரு. இன்னைக்கு தான் லாஸ்ட் ரிசல்ட். இதுக்கப்புறம் ரிசல்ட் பார்த்து இப்படி பயப்படாம. ஆமா, இது லாஸ்ட் ரிசல்ட். ஜூம் போடுமா கண்ணுக்கு? ஜூம் பண்ணி அதான் பாரு. போடு 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 போடு. ஆயிடுச்சு. ஐயோ, என்னது? கடவுள் அந்த மார்க் வரலம்மா. என்ன மார்க்? ஆனா அக்காவோட அதிகம் தான். உன் கணவர் எவ்வளவு மார்க் வந்துச்சு சொல்ல? 332. 385. 385மா? அது பெஸ்ட். ஸ்கிரீன்ஷாட் எடுத்தியா? இல்ல. ஐயோ, வெப்சைட் லாக் ஆயிடுச்சு. எனக்கு கையில் நடந்தது. கெமிஸ்ட்ரியில் தான் கம்மி, இது எல்லாத்துலேயும் அதிகம். நீங்கள் காட்டு, டிஸ்பிளேல காட்டு. டிஸ்பிளேல நம்பர் தெரியும், ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நம்பர் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறாங்க? அது என்னன்னா பண்ணலாம். ஐயோ, எனக்கு காதெல்லாம் கப்புன்னு அடைக்குது. இது எல்லாத்துலேயுமே நான் எதிர்பார்த்த மாதிரி தான் இருந்தது. சரி, ஆல் தி பெஸ்ட். என்னோட அதிகமாக மார்க் வாங்கிச்சு. அழுகு போறியா? எங்க கொண்ட நான் பார்க்குறேன். தமிழில் 79, இங்கிலீஷில் 72, ஃபிசிக்ஸில் 61, கெமிஸ்ட்ரியில் 47. கெமிஸ்ட்ரி மட்டும்தான் கம்மி. பயாலஜியில் 58, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 68. மொத்தம் 385 மார்க். பிள்ளைக்கு கங்க்ராட்ஸ்.
கங்க்ராட்ஸ் பண்ணு. நான் ஆழ்த்து பேசுனேன். கங்க்ராஸ்டா செல்லம். உள்ள ஸ்க்ரீனில் வந்து சொல்லுவா. ஏய் பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு. நீ போ எந்திரி. அழுதுற மாட்டுக்குமே. எந்திரிடா. அழுவுறியா? சரி விடு. ஏய் என்ன விட அதிகமா இருக்கு வாங்கிட்ட. 4 மார்க் என்ன விட அதிகம். விடு, இதனால என்ன விடு. ஆஃபேலி மார்க் எவ்வளோ இதை சொல்லு. அதை சொல்லு. ஆஃபேலி மார்க் எவ்வளோ? அதை விட 5 மார்க் தான் அதிகமாக வாங்கிட்டேன். இதை விடையா? ஆஃபேலி மார்க் விடையா? சரி விடு விடு. ஏன் நீ 11th விட அதிகம். 11th 345 என்னமோ தான். 11th விட அதிகம். 41. விடு. என்ன விட நீ அதிகமா இருக்கு. சூப்பர். காலேஜ்ல வந்து கலக்கிடலாம். சரியா? காலேஜ் போய் என்னோட அதிக பர்சன்டேஜ் வாங்குவ. கலக்கிடலாம். ஓகே சரியா மயில? நீ காலேஜில் தமிழ் இங்கிலீஷ் ஃபோக்கஸ் பண்ணணுன்னே இல்லை, மெயின் பேப்பர் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். அதுவும் ப்ராக்டிகல்ஸ் இருக்கிற பேப்பர்லாம் நீ நல்லாவே 90 மார்க் வாங்கலாம். சரியா? பா அழுகுது. அழுகலாம் இல்லை, நீ கம்மன் இரு. ஒன்றும் இல்லை. அது நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம் போலம்மா. நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ண. சரி எவ்வளோ மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ண சொல்லு. அது சொல்லு. 421. சரி விடு. எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வரலையா? அதனால சேட் ஆகிட்டியா? வேற என்ன? சரி எந்த சப்ஜெக்ட்ல எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வரல? எதுல நீ எக்ஸ்பெக்ட் பண்ணன? எதுலயுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அப்புறம் என்ன? விடு. டோன்ட் வரி. ஓகேவா? சரி சொல்லு. நீங்களே எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லு. சொல்லுடா தங்கம். அழுகுது. நீ பேர் அழகா நான் நம்ம செடி ரோஸ் எல்லாம் கொண்டாந்து கொடுத்தேன். விடு, பார்த்துக்கலாம். காலேஜ் சேர்றதுக்கு தான் இந்த மார்க். காலேஜ் சேர்ந்துட்டேல நீனே. போட்டாச்சு. இனிமே எதுக்கு அழுவுற? நம்ம என்ன எழுதிருக்கோமோ அதான் வரும். விடு. சரியா? பாரு எப்படி அழுவுறான்னு. தம்பியே சொல்றான் பாரு அழுவதக்கான்னு. ஒன்னும் இல்ல. சரியா? சரியா? சரி பாய் சொல்லு. சரி வீடியோக்கு பாய் சொல்லுக்கண்ணா. நீங்க என்ன டைம் பாய் சொல்லு. இப்படி எல்லாம் நீ வந்துட்டு மார்க் கம்மி ஆயிடுச்சுன்னா அழுதா அப்புறம் நான் அம்மா இவ்வளவு தூரம் பேசி என்ன பிரயோஜனம் சொல்லு. பாரு அவன் கூட ரிசல்ட் பக்கம் வந்திருக்கான். பேசாமே. ஏ பட்டு உங்க அக்கா பாஸ் ஆயிட்டாடா. அழ மாட்டேன்னு சொன்னேன். சரி பரவாயில்ல, புள்ள தைரியமா இருப்பான்னு நினைச்சா. பட்டு உங்க அக்கா பாஸ் ஆயிட்டா. சொல்லு. பாஸ் ஆயிட்டில, அதுவே எனக்கு பெரிய விஷயம் தான். தவங்க விடுத்தாங்க. டோன்ட் வரிடா தவங்க, பாத்துக்கலாம். இதை விட இன்னும் நம்ம சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. மார்க் அதிகம். மார்க் ஜஸ்ட் நம்பர் மட்டும்தான். ஓகேவா? நீ இப்போ வந்து ஒரு MBBS போறா கூட ஃபெயில் ஆனவங்க எவ்வளவு பெரிய கம்பெனி எல்லாம் வச்சு எவ்வளவு கோடீஸ்வரங்களா இருக்காங்க. போனவங்களா இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் நம்ம எவ்வளவு பரவாயில்ல அப்படின்னு நம்ம பெருமையா தான் நம்ம நினைச்சுக்கணும். அவங்கெல்லாம் வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காங்க. இப்போ ஒருத்தவங்க 10th ஃபெயில் ஆனதுக்கு அவங்க அப்பா அம்மா கேக் வெட்டினாங்கல்ல, அவங்க எக்ஸாம்ல தான் தோத்துருக்காங்க, ஆனா வாழ்க்கையில தோக்கல. இன்னும் வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டிய நாள் இன்னும் இருக்கு. சரியா? இனி ஓடணும். எப்படி அக்கா எப்படி விட்டாலும் இப்ப காலேஜ்ல புடிச்சிட்டால அக்கா, அதை நீ பேஸ் பண்ணி நீ வா. அடுத்து நம்ம RVS விட நம்ம இன்னும் வேற காலேஜ்ல பெரிய காலேஜ்ல போய் சேர்ந்து UG PG பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வா. ஓகேவா? இது வந்து ஜஸ்ட் நம்பர். என்ன ஒரு 4 நாளைக்கு கேட்பாங்க, 12th தானே என்ன மார்க்குன்னு கம்பீரமா சொல்லிட்டு போ. ஃபெயில் ஆனீங்க எத்தனை பேர் இருக்காங்க. சரியா? ஃபெயில் ஆனீங்களே நான் குறை சொல்ல மாட்டேன், அவங்க வாழ்க்கையில ஜெயிப்பாங்க. ஓகேவா? கையில இருக்க 5 விரலும் ஒரே மாதிரி இல்ல, ஏற்றத்தாழ்வு இருக்கதான் செய்யும். அதுதான் வாழ்க்கை. என்னோட மார்க்ல அதிகமா வாங்கிட்ட, அத பாரு நீ ஃபர்ஸ்ட். சரியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வரி பண்ணாத. சரி இப்ப கேளு, என்ன gift வேணும்? ஐலைனர் தானே வேணும், வாங்கி தரேன். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அம்மா வாங்கி தரேன். ஐலைனர் வேணுமா? சரி விடு, அவளுக்கு பிடிச்சது நம்மளே வாங்கி தரலாம். ஐலைனர் வேணும் கேட்டுச்சு, ஐலைனர் வாங்கி தரோம். என்கிட்ட அதான் கேட்டுச்சு காலையில. வாங்கி கொடுத்துடலாம். ஒரு குழந்தை புள்ள போயிட்டு அழுதுகிட்டு அம்மா கொடுத்த கொடு. ஓகே பாய்.
தயவு செஞ்சு நீங்களும் பசங்க மார்க் கம்மியாக எடுத்துட்டீங்கன்னா திட்டியிருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ திட்டாதீங்க. பசங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் பேசுங்க. பசங்க வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே தான், டன். மார்க் நானும் எதிர்பார்த்தேன், கம்மியாகும் போது எனக்கும் வலிச்சிச்சு. அந்த மாதிரி தான் உங்களுக்கு வலிக்கும். எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் அவங்கவுங்க குழந்தைங்கள படிக்க வைக்கிற, கடனை வாங்கி தான் படிக்க வைக்கிறோம். நான் இதை ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன். ஸோ இருந்தாலும் நம்ம கஷ்டங்கள் இருக்கட்டும் ஒரு பக்கம். நம்ம பசங்களை இழந்துட்டோன்னா நம்ம திரும்ப பசங்களை மீட்க முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். முன்ன மாதிரி இல்லை, இப்போ எல்லாருமே ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஃபெயிலே ஆயிருந்தா கூட அடுத்த உடனே நம்ம வந்துட்டு அட்டெம்ப்ட் எழுதி, அதான் இப்பவே டேட் கொடுத்துட்டாங்க. ஜூன்லயே நம்ம வந்து எழுதி நம்ம காலேஜ் சேர்ந்து காலேஜஸ்லயும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆகஸ்ட் வரைக்குமே அட்மிஷன்லாம் நடக்கும். அதனால எதுவும் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க, வரி பண்ணாதீங்க. எல்லாரும் ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.